ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2023 to 2024 பப்ளிக் எக்ஸாம் ஃபார் 10th 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டு. ஸோ பி அலர்ட். ஸோ லாஸ்ட் 20 days ஃபார் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் எ லாங் டைம் நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்த ஒரு காரணத்தினால இவ்வளோ நாள் வீடியோஸ் வந்து வரல. ஸோ ஆன்வர்ட்ஸ் டுடேலேருந்து உங்களுக்கு அப் டு பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் வந்துட்டு 1-3 22-3 வரைக்கும். ஸோ ப்ராக்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12-2 17-2 வரைக்கும். ஸோ அது தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்துட்டு 4-3 25-3 வரைக்கும் இருக்குது எக்ஸாமு. ப்ராக்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19-2 24-2 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 40 daysக்கு மேலே இருக்குது. ஒய் பிகாஸ் அப்படின்னா எக்ஸாமுக்கு 26 அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடியறது வந்து 8-4 அப்போ முடியுது. ப்ராக்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23-2 29-2 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 40 days வந்து ஷுவராக இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ ரொம்பவே சீரியஸாக நீங்கள் வந்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 12th பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் படிக்கிறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, படிக்கக்கூடிய டியூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, இந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இப்போது அதாவது இந்த February March இந்த 2 months நீங்கள் வந்துட்டு அதிகபட்சம் 6 hours தான் நீங்கள் வந்து தூங்கணும். அப்படி தூங்குனீங்கன்னா மட்டும் தான் வந்துட்டு ஒரு பெட்டர் எஃபர்ட் வந்துட்டு நம்ம வந்து ரிசல்ட் வந்து காமிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சைட்லேருந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இது வந்து நம்ம அப்கமிங்கில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ விக்டரி மெட்டீரியல்ஸ் அண்ட் விக்டரி கொஷின்ஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, அதை ரெஃபர் பண்ணி படிங்க. ஸோ அண்ட் திஸ் இஸ் எனஃப் டு ஸ்கோர் சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்குவஸ்ட் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ 2023 to 2024 அகாடமிக் இருக்குது. இது மட்டும் படித்தால் போதும் அப்படின்ற ஒரு சீரியஸ். சரிங்களா? ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிடிஏ புக்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த பிடிஏ புக்ஸ் நான் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஏ புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து புக் பேக்கு, புக்கின், அடுத்தது அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸாக இருக்கட்டும், அல்லது ஃபஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்து தான் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்து விக்டரி கொஷின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? விக்டரி மெட்டீரியல்ஸ் அல்லது விக்டரி கொஷின்ஸ் ரெண்டில் எது ரெஃபர் பண்ணாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் அண்ட் ஹாஃப் இயர்லி, குவார்டர்லியில் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அப்படி பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோஸ்லையுமே உங்களுக்கு கலெக்ஷனாகவே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக போட்டேன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். இல்லை கலெக்ஷனாக போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோஸாக கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அடுத்தது கைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து கொடுக்குறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்கமிங்கில் நான் வந்து கொடுக்குறேன். அடுத்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நிறையா வந்து அப்லோட் பண்ண போகிறேன். பிடிஏ கொஷின்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர்க்கானதை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இந்த இயர்க்கானது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆன்வர்ட்ஸ் டுடேலேருந்து கூட உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த கொஷின் பேங்க்ஸு இதுவுமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆல் சாப்டர் பேஜ் வைஸ் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பேஜ் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் வந்து நான் பார்த்திங்கன்னா எல்லா சாப்டரும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீடியோஸில் வந்து பேசலாம்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இஃப் தட் இஸ் எனி பாசிபிலிட்டி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் ஷெடியூலில் வந்துட்டு லாஸ்ட் உங்களுக்கு ஒரு 25 days இருக்குது. ஸோ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க அப்படின்னா பிடிஏ, புக் பேக், புக்கின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து படிக்கணும். உங்களுக்குமே எல்லாமே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், கைட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அண்ட் ஆல்சோ மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் பிடிஏ கொஷின்ஸ், கொஷின் பேங்க்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய வந்து உங்களுக்குமே அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 45 days வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ 45 days தான் இருக்குது. சரிங்களா? கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும்
அப்படின்னா நீங்கள் வந்துட்டு படிக்க இன்னும் வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் வந்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாட் ஓன்லி 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சீரியஸாக படிக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான். பிடிஏ கொஷின், புக் பேக், புக் இன், ப்ரீவியஸ் இயர், உங்களுக்கு வந்து விக்டரி கொஷின்ஸ் நான் வந்து போடலை. அப்கமிங்கில் வாய்ப்பு இருந்தால் போடுறேன் உங்களுக்கும் 11th. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸில் அண்ட் கைட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம அப்கமிங்கில் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ மாடல் கொஷின் பேப்பர்ஸ், பிடிஏ கொஷின்ஸ், கொஷின் பேங்க் இது எல்லாமே நம்ம அப்கமிங்கில் கொடுக்குறோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ 10th அப்படின்னா 10th அந்த ஒரு இதுக்குள்ளே போனாங்க அப்படின்னா எல்லாமே அதுலேயே இருக்கணும். இன்க்ளூடிங் லேப் மேனுவல்ஸ், அந்த ப்ராக்டிக்கலுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு அதுலேயே இருக்க மாதிரி வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்கமிங்கில் அது வந்துட்டு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ 10th, 11th, 12 இந்த 3 கிளாஸஸ்க்கும் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்துட்டு தனித்தனியாக ஒரு பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி அதில் எல்லா 12th மெட்டீரியல்ஸ், 11th மெட்டீரியல்ஸ் அண்ட் 10th மெட்டீரியல்ஸ் இண்டிவிஜுவலாக அப்லோட் பண்ணுறதுக்கான என்னவோ அதை வந்து நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய மெட்டீரியல்ஸ் போடுறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் ஒவ்வொருடைய லிங்க்கையும் நாங்கள் கொடுத்துறேன். நீங்கள் போய் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.